நீ ஒன்றும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்லை. ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு மார்வல் கன்னி. பட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னாலே இப்போ எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா படம் அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்டா இட்டர்னல்ஸை விட மோசம் பண்ணி வச்சுருக்கீங்க. இட்டர்னல்ஸ் அப்படின்றது கூட எல்லாருக்குமே ஒரு தெரியாத பேர். ஆக்சுவலாக நியூவாக அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட யாருக்கும் தெரியாது இட்டர்னல்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லி. மார்வலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இட்டர்னல்ஸ்னால் யாருன்னு தெரியும். ஸோ ஓகே, அந்த படம் ஓடலை, ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்றது எவ்வளோ பெரிய பிராண்ட்ரா டே, எவ்வளோ பெரிய பிராண்டு. அந்த பிராண்டை சுக்குநூறாக உடச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக சொல்லணுன்னா அவங்க இந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பேரை தான் ப்ரொமோஷனுக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஸ்பாய்லர் தான். ஸ்பாய்லர் வேணாம் அப்படின்றவங்க படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூ பாருங்கள். இல்லை ஸ்பாய்லர் இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி மட்டும் இந்த ரிவ்யூ கேளுங்க. கிட்டத்தட்ட ரெட்டல் கூட ஒரு ஆரிஜின் ஸ்டோரி தான் சொல்ல பார்த்துருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை தான் சொல்ல பார்த்துருக்காங்க. சரி ஓகே, அதையாவது கரெக்டாக சொல்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த படத்தில் சீரியஸாக சொல்லணுன்னா 70% ஸ்க்ரீன் சீன் நம்ம ரெட்டலுக்கு தான். அதாவது ரெட்டலுக்காகவே இருப்பாருன்னுலாம் இல்லை, கடைசியில் தான் மாறுவார். அதுக்கு முன்னாடி அவரோட ஆர்ஜினை பேஸ் பண்ணியே போகும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சாம் இருக்கார், ஃபால்கன் இல்லை கேப்டன் இல்லை என்ன சொல்கிறது, சரி நான் ஃபால்கனே வச்சுக்கிறேன். இவர் 30% தான் இவருக்கு ஸ்க்ரீன் சீனே இருக்குது. ஏன்னா இவரே தேவையில்லாத அணி தான் இந்த படத்தில். பட் இருந்தாலும் படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ரொம்ப நல்ல படமும் கிடையாது, ரொம்ப மோசமான படமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் மார்வல். சம்மந்தமே இல்லாமல் இதை ஒரு படமாக எடுத்து வச்சு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. ஸோ ஓகே, ஒரு நல்ல படம். ஆனால் இருந்தாலும் ஐஎம்டிபியில் இதுக்கு 6 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர். நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான், கேப்டன் அமெரிக்கானா அது ஒருத்தர் தான், அது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ். ஓகேவா? இவர் வர ஒவ்வொரு சீன்லேயுமே கேப்னு கூப்பிட்டு நம்மளே என்னெல்லாம் ஒரு சீனில் தேட்டரில் நானே கத்த ஆரம்பிச்சிட்டேன், இவன் கேப்டனே இல்லைடா அப்படின்னு. அந்த ரேஞ்சுக்கு பண்ணி வச்சிட்டானுங்க. ஏன்னா இப்போது ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கேப்டன் நீ இல்லை அப்படின்னு சொல்லி இவர் எல்லோரும் சொன்னாலும் இவரே அக்செப்ட் பண்ணிக்குவார், எஸ் நான் கேப்டன் கிடையாதுன்னு. இதில் இவரே தன்னைத்தானே கேப்டன்னு உணர்ந்துட்டார். கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு. அது அப்புறம் இவருக்கு ஒரு சைக்கிக் கேரக்டர் இருக்கும்ல, அவரை இவர் ஃபால்கன்னு சொல்கிறாரு. என்னடா நடக்குது, நீ தாண்டா ஃபால்கன். இந்த படத்துலலாம் சொல்கிற மாதிரி யாரோ ஆள் மனசில் போய் அவனை ஒரு கேப்டன் நம்ப வச்சுருக்காங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக அப்படி தான் போகுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. வேறு இந்த படத்தை பற்றி என்ன ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா இதில் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. இந்த வீடியோ என்னை பொறுத்தவரையும் ஷார்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு மேலே பேசுனா ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ரிவ்யூ போய்டுமான்னு எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு மார்வல் கன்னியாக இருந்துட்டு ஒரு மார்வல் மூவியே எடுத்து போட்டு அடிக்கிறதுன்றது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கலாமா ப்ரோ தேட்டரில் போய் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 15 நாளில் ஹெச்டி பண்ணிட்டு விட்ருவாங்க. அதுக்கும் முடியல அப்படின்னா ஒரு மாதத்தில் ஓடிடியில் வந்துடும். இந்த படம் ஒரு மாதம்லாம் வேணால் ஒரு 10 நாள்லேயே ஓடிடியில் விட்ருங்கடா. ஏன்னா அதுலேயாவது கல்லா கட்டலாம். இதில் நீங்கள் கல்லா கட்டலாம் நினச்சி விட்டிங்கன்னு ஏன் அவ்வளோதான், மார்வல்ன்ற ஒரு பேரையே கிழித்து தொங்க விட்ற மாதிரி ஆகிடும். சரி ஓகே, இதை தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் அப்படி என்னென்னா தண்டர் போல்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த படத்தை போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிவ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹோப் தான். மார்வல் ஐயோ கேம்5 ஃபஸ்ட்டு நீ தான் இந்த மார்வலே எடுத்து நிறுத்தினேன். பார்த்துக்க, உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் கிடையாது. எனக்கு கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் அப்படின்னு சொன்னாலே போதும். அதனால் எப்படி ஒரு கேப்டன் கண்டிங்க சீரியஸாக கேப்டன் டீம் அயன்மேன் டீம் அப்படின்னு சொல்லி 2 டீம் பிரிச்சா நான் கேப்டன் டீம் தான். என்ன எது சொன்னாலும் சரி, கேப்டனுக்கு இது ஒன்றும் முட்டு கொடுப்பேன். தப்பாக சரியா அப்படின்லாம் கேட்காதீங்க, இருந்தாலும் நான் முட்டு கொடுப்பேன். பட்டு இந்த ஒரு படத்துக்கு கேப்டன் அமெரிக்கான்னு வைக்கிறது போல ரெட்டல்க் இல்லைனா ஃபால்கன் ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி விடுங்க. இதில் அவெஞ்சர்ஸ் டீம் வேறு ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி வேறு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுதான் நியூ அவெஞ்சர்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இதுவே ஒரு மொக்கை, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி விடுங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரையும் வரட்டா.